என்னாச்சு சின்ன பொண்ணு இங்க வந்து நின்றுட்டு இருக்கா? ஏங்க என்னங்க நீங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க. ஏன் சின்ன பொண்ணு? நான் தான் கோயிலுக்கு போறேன்னு சொன்னோம்லங்க, நீங்க தான் அந்த ரூம் பக்கமும் விட மாட்டீங்க. சரி கோயிலுக்காச்சும் போயிட்டு வருவோன்னு எல்லாரும் கூப்பிட்டாவா, அதனால போறேன். ஆமா, கோயில் போறேன்னு சொன்னியோ? மறந்தே போச்சு சின்ன பொண்ணு. ஆமா, இப்படியே எல்லாத்தையும் மறந்துருங்க. ஒரு நாள் உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்காங்கிறதையும் மறக்க போறீங்க. அந்த மாதிரிலாம் வரம் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். என்ன சொன்னீங்க? ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்ல. சரிங்க, நான் வெளியே போகணும். உங்க அம்மா கிட்ட நீங்க சொல்லிடுறீங்களா? எம்மா, நான் உங்க ஆட்டத்துக்கே வரலம்மா. நீ வெளியே போனா எங்க அம்மாட்ட சொல்லிட்டு போ. என்னங்க இப்படி சொல்லுறீங்க? இன்னைக்கு ஏன் பிறந்த நாள்? இன்னைக்கும் உங்க அம்மா கிட்ட போய் தான் திட்டு வாங்கிட்டு இருக்கணுமா? நீங்க கேட்டீங்கன்னா சரின்னு சொல்லுவாவ. இதே நான் போய் கேட்டா உடனே சரின்னு சொல்லுவாவளா? எதையாச்சும் ஒன்றும் சொல்லிட்டு கிடப்பாவ. அதனால தானங்க உங்களை கேட்க சொல்லியே. சரி, அப்போ அந்த சேலையை வாச்சு உடுத்திட்டு போக வேண்டியதானே? புது சேலையெல்லாம் வாங்கி கொடுத்தேன். அதான் சேலையை கூட கட்டாம இப்படியே பேண்ட் சுட்டுக்கிட்டு திரியிற இன்னைக்கு. ஏங்க இது தாங்க நல்ல கலகலன்னு கம்ஃபர்டபுளாக இருக்கு. அப்படியா? அப்ப இனிமே சேலையே கேட்க மாட்டேன் என்ன? ஆ, அதை எப்படி கேட்காம இருக்க முடியும்? அதையே உரிமை. நான் கட்டணோ கட்டலையோ, நீங்க எனக்கு வாங்கி கொடுக்க தான் செய்யணும். என்னெல்லாம் வாங்கி கொடுக்கணுமா பொண்டாட்டிக்கு? ஐயா, இந்த சாத்தான் எப்போ வந்துச்சுன்னு தெரியலையே. என்னது சாத்தானா? போச்சு போச்சு, இதுவும் கேட்டுருச்சா? சின்ன பொண்ணு, ஏங்க? என்ன பேச்சு பேசிய எங்க அம்மாவை பார்த்து? ஐயா, இவரும் கோப்படியாரு. ஏ, அத்தே. ஓவரா வாயை பிறந்துட்டு நடிக்காத. நீ யாருன்னு எனக்கு தெரியும். மொதவோ வாயை மூடு. உள்ள இருக்க உலகமே தெரியும் போல் இருக்கு. இப்ப சொல்லு, எதுக்கு என்ன சாத்தான்னு சொன்னா? ம், ம், ம். ஏ, வாயை திறந்து பேசு. நீங்க தானே வாயை மூட சொன்னீங்க, அதனால தான் வாயை திறக்காம பேசினேன். நீங்க சொல்லி அன்னைக்காச்சும் நான் செய்யாம இருந்தேங்கண்ணாத்தே. ஏ, ஓவரா நடிக்காத. உன் நடிப்பெல்லாம் எனக்கு தெரியும். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன எதுக்கு சாத்தான்னு சொன்னா? ஐயா எத்தே, உங்களை சாத்தான்னு சொல்லல தேய், கதவு சாத்தலையான்னு கேட்டேன் தேய். ஒரு 2 நிமிஷம் கேப்ல ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிட்டா. கிளவி சரியான ஆளு, எல்லாத்தையும் அப்படியே கண்டுபிடிச்சிருது. இப்ப நீ சொல்றத நான் நம்பணும் என்ன? ஆமா தேய், நம்பணும். நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஏ, மூடு. பெரிய இவ கணக்கா தான் வந்துருவா கருத்து சொல்லிக்கிட்டு. உன் பொண்டாட்டி என்னல கேட்டுட்டு இருந்தா நான் வரும்போது? ஏம்மா, அவ ஒன்றும் சொல்லலம்மா, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். இவன் அவளுக்கேத்த கள்ள பயல எப்படி சொல்லுவான்? உன்னெல்லாம் பெத்ததுக்கு நான் பெக்காமே இருந்திருக்கலாம்ல. என்ன கேச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியால நீ? இவ வந்ததுலேருந்து இவ பின்னாடியே பிறத்தையே சுற்றிட்டு தான் திரியா நீ. எனக்கு ஒரு நாள் கூட நீ சப்போர்ட் பண்ணி பேசுனது கிடையாது. ஓ, முன்னாடியே என்ன சாத்தாங்கிறான் பரட்டங்கிறா என்னென்னலாம் சொல்லி என்ன கேட்குறாள. ஒரு வார்த்தை உன்னால் அவ்வளோ அதட்ட முடியல என்ன? ஏம்மா, அதெல்லாம் பட்டா நான் கேட்கதாம்மா செய்ய, உங்களுக்கு தான் அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. அப்படியா? நம்பிட்டல? நான் நல்லா நம்பிட்டேன். என்னென்ன சொல்லியா? பொண்டாட்டிக்கு கொடி பிடிச்சி தெரியாதல. என்னைக்குனாலும் ஒரு நாள் அவன் உன்னையும் காலை வாரி விடுவா. அன்னைக்கு தாமல உனக்கு இந்த அம்மையோட அருமை தெரியும். ஒரு நாள் உன்னையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள போறா. அன்னைக்கு தான் உனக்கு தெரிய போகுது. என்னனையோ போங்க. உங்ககிட்டலாம் வந்து பேசினா ஏன் மான மரியாதை தான் ஒன்றும் இல்லாமல் போகுது. ஏம்மா நில்லுங்கம்மா. ஏ, போல. ஏம்மா, உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுமா? என்னல? ஏம்மா, சின்ன பொண்ணு. என்னல? அவளுக்கு என்ன நல்ல குத்துக்கட்டு மாதிரி தான் நிற்கா? போய் சமைக்க சொல்லு. காலையிலேருந்து மகாராணி வீட்டுக்கு கீழே இறங்கியே வரல. இப்போனாலும் போய் சமைக்க சொல்லல மத்தியானத்துக்கு. காலையில் நான் தான் இட்லியை வச்சு தட்டியிருக்கேன் வாயில. மத்தியானத்துக்கு இவ்வளோ சமைக்க சொல்லு. எம்மா, கிளவி சான்ஸ் கிடைச்சா என்னான்னு பொறிச்சு தள்ளுது. ஏம்மா, அது இல்லம்மா, இன்னைக்கு சின்ன பொண்ணுக்கு பிறந்த நாள்ல. சரி, அதுக்கு என்ன பண்ணணும்? மகாராணி காலைல விழுகட்டுமா? ஏம்மா, அதெல்லாம் இல்லம்மா. அப்புறம் என்னல? அவ இன்னைக்கு அவ ஃப்ரெண்டுகளோட சேர்ந்து கோயிலுக்கு போறாளாமா. அதான். கோயில் போறாளா? இது என்ன புது பழக்கமா இருக்கு? இல்லம்மா, அவ எப்பயும் போறதானே. இவ என்னைக்குல கோயில் போயிருக்கா? உன் பொண்டாட்டிக்காரிய குளிக்க சொன்னாலே அவளுக்கு ஆவாது. நானும் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், கோயிலுக்கு போறதுன்னா கோயிலுக்கு போய் எங்க கூட சர்ச்சுக்காச்சு வா ஞாயிற்றுக்கிழமைன்னு. சர்ச்சுக்கும் வர மாட்டா, கோயிலுக்கும் போக மாட்டா. உன் பொண்டாட்டிக்காரி இன்னைக்கு என்ன ஓவியமா கோயிலுக்கு போறேன்னு கிளம்பி நிக்கா? இவன் முகரையை பார்த்தாலே காலங்காத்தால விளக்கம் கிடையாதே. உங்க அம்மா கிட்ட சொல்லி வைங்க. சொல்லிட்டேன், ஒரு அளவுக்கு தான் எனக்கும் பொறுமை இருக்கும். விட்டா ரொம்ப பொறிஞ்சு தள்ளிக்கிட்டே போறாவ. சின்ன பொண்ணு, கொஞ்ச நேரம் சும்மா இரு சின்ன பொண்ணு. நீ கோயிலுக்கு போகணும்னு சொல்லியிருக்கால, அதுக்கு எங்கம்மா விடணுமா வேண்டாமா? விடணும் தான், அதுக்காக ரொம்ப ஓவரா பேசுறாவ. நான் என்னமோ குளிக்காம 365 நாளும் வீட்டுக்குள்ள சும்மா சுத்திட்டு திரிகிற மாதிரி பேசிட்டு இருக்காவல என்ன? கொஞ்ச நேரம் பொறுமையா இருமா. கொஞ்ச நேரம் தான் பார்ப்பேன். பிறந்தநாள் அதுமா சும்மா உங்க அம்மா எனக்கு கடுப்பேத்திட்டு கிடந்தாவ. நடக்கிறதே வேறையாக்கும். ஏன் என்ன? ஏன் மவன் காதல போய் என்னத்தையும் ஓதிட்டு கிடக்கா? என்னதே விட்டா ரொம்ப ஓவரா பேசுறிய? என்னது?
இல்லை தேய், நான் அப்படிலாம் சொல்லுவேன் நீங்கள் நினச்சிடக்கூடாதுல்ல, அதான் சொல்லி காட்டினேன். ஏப்ப உன் நாடகம்லாம் எனக்கு தெரியாதாக்கும். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிடுவா. அப்போ நான் சொல்லி காட்டினதே பள்ளி காட்டினதேண்டுவா. பரவாயில்ல தேய், உங்களுக்குள்ளேயும் ஹியூமர் சென்ஸ் அதிகமாக இருக்கே. இங்கேர்ல உன் பொண்டாட்டியை வாயை மூடிட்டு இருக்க சொல்லு. என்கிட்ட தேவையில்லாமலாம் பேசிட்டு இருந்தானா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். இவங்க ரெண்டு பேத்துக்கு மத்தியில மாட்டிக்கிட்டு எப்பா கடவுளே என்ன பிறவி இது எனக்கு. ஏல என்னமோ சொல்லணும்னு குதிச்சுட்டு கிடந்தா என்னன்னு ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டேங்கிறா. உன் பொண்டாட்டிக்காரி மாதிரி எனக்கு ஒன்றும் வேலை வெட்டி இல்லாமல் இல்லை. எனக்கு வீட்டில் 1008 வேலை இருக்கு. அதில் ஏதாச்சும் ஒரு 10 வேலை சொல்லுங்க தேய் பார்ப்போம். ஏன் நான் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறியோ? இல்லை தேய், வீட்டில் தான் இப்போ ஒரு வேலையும் இல்லைல்ல. ஆமாம், வீட்டில் வேலை பார்க்குறவளுக்கு தானே தெரியும் வீட்டில் என்ன வேலை இருக்குது வேலை இல்லைன்னு. உனக்கு எப்படி தெரியும்? இல்லை தேய், நீங்கள் 1008 வேலை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு தான் சொன்னேன். மத்தியானத்துக்கு சமைக்கிற வேலை மட்டும் தானே இருக்குது, வேற ஒரு வேலையும் இல்லைல்ல. ஆமாம், இவ கண்டா வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குங்கிறது வீட்டில் வேலை பார்க்குறவளுக்கு தாண்டி தெரியும். உன்னை மாதிரி ஊர் சோவாரிட்டு திரியறவளுக்கு தெரியாது. ஏம்மா விடுங்கம்மா, அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஆமாம்மா. எங்கேயும் போய் தொலைஞ்சிட்டு வர சொல்லு. ஆனால் நேரத்தோட வீட்டுக்கு வந்திருக்கணும்னு சொல்லிட்டேன். இவளையெல்லாம் கட்டிட்டு வந்துட்டு ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்கான் ஒருத்தன். என்னமும் பண்ணுங்களே, போகும்போது பிள்ளையும் தூக்கிட்டு போக சொல்லு. அது அழுவும் அம்மா அம்மான்னு. என்னாலலாம் சமாளிக்க முடியாது சொல்லிட்டேன். ஏங்க, அவளை கூட்டிகிட்டு போனால் நான் எப்படிங்க நிம்மதியாக போயிட்டு வர முடியும்? சும்மா சினுங்கிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு என்ன சின்ன பொண்ணு பண்ண முடியும்? எங்க அம்மா பர்மிஷன் கொடுத்ததே பெரிய விஷயம். அவ சும்மா சினிங்கிக்கிட்டே இருப்பான் தானே எங்க அம்மா உன்னைய தூக்கிட்டு போக சொல்றா. ஆ, எனக்கெல்லாம் தெரியாது. உங்கள் அம்மா என்ன சொன்னாவ சில்லு பிறக்கிறதுக்கு முன்னாடி? எனக்கு ஒரு பிள்ளையை பெற்று கொடு, நான் அதை பாட்டுக்கு நான் பாட்டு பார்த்துக்கிட்டு பேசாமல் இருப்பேன் தானே சொன்னாவ. இப்போ என்ன எங்கே போனாலும் தூக்கிட்டு போங்கிறாவ. எனக்கெல்லாம் தெரியாது. ஒன்றும் உங்கள் அம்மையை பார்த்துக்க சொல்லுங்க, இல்லை நீங்கள் பார்த்துக்கங்க. பிறந்த நாள் ஒரு நாள் ஆச்சு என்னை நிம்மதியாக விடுங்க. ஏம்மா என்னல? ஏம்மா நீங்க சில்ல பாத்துக்கிட வேண்டாம், நான் அவளை பாத்துக்கிறியேன். கோயிலுக்கு போறா பாத்தீங்களா, திடீர்னு கவனிக்காம விட்டுட்டான்னா புள்ள அங்கிட்டு இங்கிட்டு எங்கேயாச்சும் போய் விழுந்துருச்சுன்னா போச்சு கீழே மேல. நான் வீட்டுல இருந்து அவளை பாத்துக்கிறியம்மா. ஏல சரி இல்லை பார்த்துக்க. இப்படியே எப்போ பார்த்தாலும் பொண்டாட்டிக்காரிக்கு வேலை பார்த்து கொடுத்துக்கிட்டே ஓ வேலை எதையும் பார்க்காம விட்டுரு. ஏம்மா என்னம்மா செய்ய, அவ கோயிலுக்கு போனான்னா எங்கேயாச்சும் பிள்ளைய விட்டானா என்னம்மா பண்ண முடியும்? ஏல அப்படி அளவு முன்னாடி சொரணம் இல்லாமல் இருக்கா? கூட கூட்டிகிட்டு போகிற பிள்ளை மேலே கீழே விழுதான் பார்த்துக்க முடியாத அவளால். நானும் தான் பார்த்தேன் கேட்டேன். இப்படி ஒரு பொம்பளையை நான் எங்கேயும் பார்க்கலல. ஏம்மா விடுங்கம்மா, சும்மா அவளை போட்டு திட்டிக்கிட்டே இருக்காதீங்க. அவளுக்கு பிறந்த நாள்ல இன்னைக்கு. பிறந்த நாள் அன்னைக்கு யாரையும் திட்டக்கூடாதுன்னு உங்களுக்கு தான் தெரியும்லம்மா. எப்பா நீங்கள் என்னமும் பண்ணுங்க. நீங்கள் பெத்த பிள்ளை அதை பார்த்துக்கிட்டாலும் சரி இல்லை அழுவ விட்டாலும் சரி என்னமும் பண்ணுங்க. நான் போகிறேன், எனக்கு வேலை கிடக்கு. இந்த பையெல்லாம் ஒரு காலமும் திருத்திட மாட்டான். சின்ன பொண்ணு என்னங்க? சரி நீ கிளம்பு, நான் இங்கே பாத்துக்கிறியேன். ஆ சரிங்க. எதுக்கு இப்படி மூஞ்சிய பாம்போல வச்சிருக்கிய? உங்களை இப்படி பார்த்தாலே எனக்கு பிடிக்கலங்க. நல்லா சிரிச்சிட்டு இருங்க. எங்க உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் சிரிச்சிட்டு இருக்கேன்? ஏங்க? எம்மா இந்த வீட்டுல வாழ்றதே ஒரு போராட்டமா தான் இருக்கு. நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு பஞ்சாயத்துல இருக்கிறிய மாமியாரும் மருமவளும். ஏதோ என்னால் முடிஞ்சது. அதான் என்ன அள வச்சு பார்க்கறதுல உனக்கு ஒரு ஆனந்தம். இல்லைங்க, நான் சும்மா இருந்தாலும் உங்கள் அம்மா சும்மா இருக்க மாட்டேங்கிறாவ. அவிய சும்மா இருந்தால் நான் சும்மா இருக்க மாட்டேங்கிறேன். இப்படியே எதையாச்சும் ஒன்று ஆளாளுக்கு சொல்லி சண்டை வந்துடுது. என்னத்த செய்ய? ம் ஆளாளுக்கு என்னத்தனாலும் பேசிட்டு நடுவுல என் தலையை தானே போட்டு உருட்டுறிய. சரி ஏங்க, போயிட்டு வரேன். என்ன, நான் 10 மணிக்கெலாம் வாரேனே. மணி 10:30 தாண்டுது. எல்லாரும் கிளம்பி எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாவ. நான் அப்படியே கிளம்புறேனேங்க. சின்ன பொண்ணு கார் எடுத்துட்டா போறா? ஆமாங்க, கார் எடுத்துகிட்டு தான் போகிறேன். அந்த ராஜேஸ்வரி அக்காவும் வாரேன்னு சொல்லியிருக்காவ. அதனால அவியலையும் கூட்டிகிட்டு தான் போகணும். அப்படியா, அவியலும் வரேன்னு சொல்லியிருக்காவளோ? ஆமாங்க, அவிய மட்டும் இல்லை, அவிய முத்துமாரி அப்புறம் முத்துமாரிக்க தங்கச்சி எல்லாரும் சேர்ந்து தான் வாராவலாம். அப்படியா, சரி அப்ப எல்லாரும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஆ சரிங்க. நீங்கள் ஜில்ல பத்திரமா பார்த்துக்கங்க. என்ன? ஏம்மா என்னமோ நீதான் 24 மணி நேரமா அவ கூட இருக்க மாதிரி பேசாத. ஒண்ணு நான் பாத்துக்கிறியே, இல்லைன்னா எங்க அம்மா பாத்துக்கிறியாவ. என்னமோ இவ தான் இருந்து பத்திரமா பாத்துக்கிற மாதிரி பேசுறா. என்னதான் இருந்தாலும் அவள் ஏன் அவாலங்க? சரிம்மா சரி, நான் நல்லா பாத்துக்கிறியே உன் மவளை. நீ வந்ததுக்கு அப்புறம் ஏதாச்சும் குறை இருந்தா உன் மவட்ட கேட்டுக்க. ஆ சரிங்க. எனக்கு ஜிபேல ஒரு 1000 ரூபா மட்டும் அனுப்பி விடுறீங்களா? 1000 ரூபாயா? 1000 ரூபாய் எதுக்கு? ஏங்க, எதையாச்சும் பார்த்தா வாங்கணும்னு ஆசையாக இருக்கும். அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் போன் அடிச்சு கேட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? ஒரு 1000 ரூபா அனுப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டுக்கு பார்க்குறதெல்லாம் வாங்கி தின்னுக்கிடுவேலங்க. சரிதான், இன்னைக்கு என் பர்ச நீ காலியாக்க போறா. அப்புறம் பிறந்தநாள் பேபினா சும்மாவா? ஐயோம்மா நீ பேபியாம்மா? ஆமாங்க, யார் யாருக்கெல்லாம் பிறந்தநாள் வருதோ அவையெல்லாம் அன்றைக்கி ஒரு நாள் பேபி தான். கேட்குறதெல்லாம் எல்லாரும் செஞ்சு தான் கொடுக்கணும். என்னமோ போ, நீ மட்டும்தான் இப்படிலாம் சொல்லிட்டு தெரியா. எனக்கெல்லாம் பிறந்தநாள் அன்னைக்கு நான் ஒரு பேண்ட் சட்டை கூட எடுத்துக்கிட மாட்டேன். நீ ஏன் ஏதாச்சும் சர்ப்ரைஸ் பண்ணாதான் உண்டு. இதுக்கு முன்னாடி நீ வர்றதுக்கு முன்னாடிலாம் எங்கள் அம்மா எடுத்து கொடுத்துட்டு கிடந்தாவ.
அவ்வளவுதான். நானா எதையும் மன்னிக்க மாட்டேன். நீ தான் ஏதோ புதுசு புதுசா சொல்லிட்டு திரியா. ஏங்க நீங்கள் அப்படி இருந்தால் எல்லாரும் அப்படி இருக்குன்னு ஆசைப்பட முடியுமா? அவியவியலுக்கு பிடிக்கிறவையே கொண்டாடுவாவ, பிடிக்காதவையே இருப்பாவ. எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் கொண்டாடியேன். அதுக்கு என்ன பண்ண முடியும்? சரி சின்ன பொண்ணு, கிளம்பு, நேராயிட்டே இருக்கு பாத்தியா. ஆமாங்க, மறந்தே போயிட்டேன் பார்த்தீங்களா? சரி, அப்போ நான் போயிட்டாரேன். மறக்காமல் 1000 ரூபா ஜிபே பண்ணிருங்கங்க. சரிம்மா, பண்ணிடுறேன். ஆ சரிங்க, போயிட்டு வரட்டுமா? சரி சின்ன பொண்ணு, அப்படியே எல்லாரையும் வீட்டுக்கு 6 மணி போல வர சொல்லிடு என்ன. எதுக்குங்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? வாரவி எல்லாரையும் 6 மணிக்கு வர சொல்லிடு. அவ்வளவுதான் நான் அவகிட்ட சொல்ல முடியும். அப்போ ஏதோ சர்ப்ரைஸ் இருக்குது. காலையிலேருந்து அந்த ரூம் பக்கம் போக மாட்டேங்கிறிய, 6 மணிக்கு எல்லாரும் வர சொல்கிறிய. அப்போ ஏதோ இருக்குது. ஆமா இருக்கு, உன் தலை. போங்க அங்கிட்டு. சரி கிளம்பு சின்ன பொண்ணு, எல்லாரும் வந்து நிப்பாவல்ல. நீ காரு கொண்டு போறா. நீ தான் எல்லாருக்கும் முன்னாடி போய் எல்லார் வீட்லயும் ஒருத்தரையா ஏத்திருக்கணும். நீ தான் இப்ப ஆளுக்கு கடைசியா போறா. அதெல்லாம் எல்லாரும் வந்து ஒரே இடத்துல நிற்பாவ, நான் போய் ஏற்றிக்கிட்டா மட்டும் போதும். சரி கிளம்பு, மணி 10:30 தாண்டுது பாரு. எல்லாரும் பாவம் அப்புறம் வெயில நின்று கிடப்பாவ. சரிங்க. சரிங்க சரிங்க, நீ இங்கே நின்றுட்டு இருக்காத சின்ன பொண்ணு, கிளம்பு. என்ன என்னை துரத்தி விடுறதுலேயே குறியா இருக்கியல? பேசாமல் நான் வரலன்னு சொல்ல போகிறேன். சும்மா தான் சின்ன பொண்ணு, போ. ஆளு சரி இல்லையே. சரி, எதா இருந்தாலும் சாயங்காலம் நமக்கு தெரிஞ்சு போயிடும். இதுக்கு எதுக்கு நம்ம போட்டு யோசிச்சுக்கிட்டு சும்மா சும்மாலாம் மூளை யூஸ் பண்ணக்கூடாது. எப்பயும் ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கணும், அதான் நமக்கு நல்லது. இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்காளே. சரி, அவ போயிட்டு வரட்டும். இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு, போய் கேட்க வேற வாங்கிட்டு வரணும். இவ்வளவு வேலை நமக்கு இருக்கு. நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம்.